அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து இப்போ இது வரைக்கும் 3 கட்ட பிரச்சாரத்த முடிச்சுட்டு, இப்போ 4வது கட்டத்த சமீபத்தில ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா? ஆனா, இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, எடப்பாடியாருடைய கூட்டத்துக்கு கட்சிக்காரங்களுக்கு அப்பாற்பட்டு நெறைய குடும்பம் குடும்பமா பொதுமக்கள் வந்து எடப்பாடியாருடைய பேச்ச கேட்கறதுக்கு நெறைய பேர் வராங்க. குடும்பத்தில இருந்து குழந்தைங்கள, மனைவியெல்லாம் கூட்டிட்டு வந்து குடும்பமா இந்த அளவுக்கு கூட்டம் வரதுக்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? எதனால எடப்பாடி ஐயாவுக்கு இவ்வளவு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவர் கடந்த 4½ ஆண்டுகள் கொடுத்த நல்லாட்சி. மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு நம்மில் ஒருவர் நமக்கான ஒரு தலைவருங்கிற மாதிரி யதார்த்தமாக அவர் ஒரு தலைவர் இருக்கார். எந்த ஊடக பின்பலம் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு காட்டாட்சி நடக்குது. அதாவது ஒரு பொம்மை முதல்வர் ஒரு ஆட்சி நடத்தலை, காட்சி நடத்துகிறாரு. அதை எல்லா தரப்பு மக்களும் வெறுத்துருக்குறாங்க. விவசாயிகள் ஆரம்பித்து அனைத்து தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து இந்த 4½ வருஷத்தில் அவ்வளவு மக்கள் இன்னல் படுறாங்க. அப்போது இதிலேருந்து யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் தவிக்கும்போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவங்களுக்கு ஒரு பெரிய ரட்சகராக தெரிகிறார். அதனால தான் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வர்றதுக்கு கட்சிக்காரர்களை தாண்டி பொதுமக்கள் குடும்பமாக மாணவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எழுச்சியாக கலந்துட்டு அவரை பார்த்து அவர் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு. அதோடு என்னென்னா புரட்சி தமிழுடைய பயணத்தில் அந்தந்த தொகுதிக்குள்ளே போய் அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறார். அது அவங்களுக்கு ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது.